நீங்களும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதை ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எழுந்திரிக்க முடியலையா? நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு 10 மணிக்கு எழுந்திரிங்க அப்படின்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ்னால ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஹவர்ஸ் கிடைக்கும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலும் சரி, அது வந்து வாட்டர் நீங்கள் காலையில் பண்ணுறதுனால உங்கள் பிரெயின் வந்து அதை டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கும். ஸோ உங்கள் பிரெயின் வந்து காலையில் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். இந்த டைமில் நீங்களும் உங்கள் பிரெயினும் நல்ல ஒரு ஒர்க் பண்ணலாம். மூணாவது மெயின் விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் சன்ரைஸை பார்க்கலாம். ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிங்க அப்படின்னா உங்கள் டெரஸ் போயோ ஒரு விண்டோலையோ சன் எந்த சைட்லேருந்து இருந்து ரைஸ் ஆகும் அங்கே போய் நீங்கள் வந்து சன்ரைஸை பார்க்கறதுனால உங்களோட மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் காலங்கப்பல் ஜாலியாக இருக்காங்க. இன்னும் பறவை வெளிச்சம் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் காலையில் எனக்கு போய் வெளியே சூப்பராக அந்த காலையில் சமைச்சு நைட்டெல்லாம் நீங்கள் யோசிச்சு காலையில் இருக்கிறது அங்கன்றது அதுதான். ஸோ உங்களோட டே வந்து ஃபுல்லாக என்னைக்கும் வேலை ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக அந்த டேயே வேறு லெவலில் போகும். ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம்.